Welcome to UPSC Vinod. Digital census. So, UPSC prelims-க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். So, first of all, India is conducting its first digital census in 2027. So, after the digital census, delimitation process would be taken place. So, this video is brought to you by UPSC Vinod. So, first our digital census and real-time census is going to take place at 2027. First ever digital census and real-time census. So first of all, India's first digital population census. So India's first digital population census. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, keyword வந்து digital population census has been going to take place in two phases. Two phases covering 33 crore household. Approximately covering 33 crore household. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 33 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த டைம் டிஜிட்டல் அண்ட் ரியல் டைம் சென்சஸை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி இதெல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஆப்ஸ், ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங், ஃபாஸ்டஸ்ட் டேட்டா ரிலீஸ். ஸோ வித்தின் 10 days. ஸோ ஆக்சுவலாக நம்ம எடுத்த டேட்டா வந்து வித்தின் 10 daysக்குள்ளே வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இவங்களோட வேலை என்ன? ட்ராக் அப்பாயின்மெண்ட்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஃபீல்டு ஒர்க் ஸ்டேட்டஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸை வந்து ட்ராக் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது, ரியல் டைம் ஒர்க் ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தே ஆர் கோயிங் டு டெவலப் அண்ட் அப்டேட் இன் ஆப்ஸ். ஸோ எல்லா டேட்டாவையும் வந்து ஆப்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறது, இன்க்ளூடிங் கேஸ்ட் டேட்டா. ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுறது. அதுதான் சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டமோட வேலை. ஸோ தே ஆர் they track the appointments, training and real-time field work status. ஸோ இதுதான் வந்து சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டத்தோட வேலை. ஸோ ஹவ் இட் இஸ் லிங்கிங் வித் delimitation? ஸோ இட் இஸ் லிங்கிங் வித் delimitation to redraw the Lok Sabha and Assembly constituency based on latest census data. So this 2027 census is very much important because it is going to redraw the constitution of constituencies of Lok Sabha and assemblies based on the latest census data. ஸோ இது வந்து மீன்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு ஆர்டிகல் 81 அண்ட் 82 இருந்து டிரைவ் பண்றாங்க. ஆர்டிகல் 81 and 82 talks about redrawing the Lok Sabha and constitution assemblies of state assemblies based on census. 84th Amendment Act 2002 postponed the delimitation until first census போஸ்ட் 2026. ஸோ ஆக்சுவலாக 84th அமெண்ட்மெண்ட் படி வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸ் படி நம்ம வந்து 2026 நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? ஸோ திஸ் இஸ் solely belongs to மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாட் இஸ் த இஷ்யூ இன் டீலிமிட்டேஷன்? ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஹஸ் பீன் ஸ்டெபிலைஸ்டு தேர் பாப்புலேஷன். ஸோ இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் பேஸ்டில் தான் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கான்ஸ்டிடியூவன்சிஸ் குறையும். ஆல்ரெடி சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இன் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால சதர்ன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு அச்சீவ் த பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் growing more population more rapidly. So census based delimitation may reduce the seats or share count in southern states. இது வந்து பெரிய இஷ்யூ. ஓகே, ஸோ delimitation process ahead. ஸோ இது எப்படி what is the process of delimitation? So it is very simple. Delimitation act must be passed in parliament. Delimitation commission is formed. Seat formed based on பாப்புலேஷன் பர் கான்ஸ்டிடியூவன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் கமிஷன் இஸ் ஹெட்டட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் ஹெட்டட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சீட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சீட்ஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ 543 சீட்ஸ்லேருந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்.
அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்போ இது பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஆப்போஸ் பண்ண தான் போறாங்க. ஆப்போஸ் பண்ண தான் போறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரிசர்வேஷன். ஸோ விமன் ரிசர்வேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி key in Delimitation Act 2026. So 33% of women reservation, 33% of women reservation post delimitation அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க through Nari Shakti Vandan Abhiyan. So post delimitation implementation, women 33% of women reservation is going to implemented after the delimitation, that is post delimitation via Nari Shakti Vandan Abhiyan. So ரொம்ப ரொம்ப முக்கியம். So soon after the final census data has been published, 33% of reservation will be implemented. Okay, so first the Indian census background and legal basis. So largest administrative and statistical exercise on crucial data, demographics, culture. See, crucial data on demographic, culture, economy, human resource. See, this all miscellaneous point. So but it is one of the largest administrative statistical exercise. ஏன்னா ஆல் இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சென்சஸ் எடுக்க போறோம். So first non-synchronized census was taken place in 1872 under Lord Mayo. First synchronized census was taken at 1881 under W.C. Paulden. So decennial census வந்து பார்த்தீங்கன்னா every 10 years எடுக்கணும்னு சொல்லி 1881ல ஆரம்பிச்சாங்க. So this is very much important fact which may be asked in TNPSC. Conducted officers are registral central ministers of home affairs. யார் கீழே வருது? Ministry of Home Affairs கீழே வருது. So entry 69 of Union listல வருது. Entry 69 of Union list comes under Census Act 1948. So Census Act 1948. Yes, we had covered almost all important points with respect to digital census 2027. Now we are going to practice MCQs. So யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வேணுமோ ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் டைப் பண்ணுங்க. ஐ வில் ப்ரொவைட் அ பிடிஎஃப் ஃபார் தெம். ஓகேங்களா? ஐ வில் ப்ரொவைட் அ பிடிஎஃப். ஓகே, ஸோ see, census is one of the most important topic. 2025லயே கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ how many time delimitation commissions வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு now we are going to discuss all PYQs and expected questions with respect to delimitation commission and census 2027. Okay, question number 1. With reference to census 2027, consider the following statement. It will be India's first digital population census conducted in 2 phases. Yes, it has been India's first digital census conducted in 2 phases. Enumerators will use mobile apps and real-time data processing, enabling provisions data released within 10 days. Yes, மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க. வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்ராக்சிமேட்லி 25 to 30 lakhs enumerators will cover 33 crores household. Yes, this statement 3 is correct. So all 3 is correct. Census management system. The census management and monitoring system associated with census 2027 is designed to. So actually census management monitoring system எதுக்காக அப்படின்னா track, enumerate appointments, training and real-time fieldwork status காக. Yes, it is going to track enumerators appointment, training and real-time field status. Enable auto generation of census abstract. Yes, it is going to enable auto generation of census abstract. Reuse apps developed in 2021 census with update cast data entry. Yes, they are going to reuse app developed for there has been app developed for 2021 for caste census. So they are going to update the data entry in caste census also. So all three. So இப்போ ரெண்டு கொஸ்டின் மாடியூல் கொஸ்டின் பார்த்தாச்சு. delimitation linkage. Consider the following statement regarding delimitation in census 2027. Delimitation involves in redrawing of Lok Sabha Assembly constituency based on latest census data. Yes, statement 1 is correct. The 84th Constitutional Amendment Act postponed the delimitation until a first census of post 2026. Yes, statement 2 is also correct. But UPSC கேட்கும்போது இது என்ன பண்ணலாம்னா 84th Constitutional Amendment Act 85th Constitutional Amendment Act மாத்தி கொடுக்கலாம். So that if they give 85th Constitutional Amendment Act, then this statement will be wrong. It is mandated under Article 81 and 82. Yes, but maximum இங்க UPSC என்ன ட்விஸ்ட் பண்ணலாம், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல
இந்த அமெண்ட்மெண்ட் நம்பர் மாற்றி கொடுக்கலாம், இங்கே ஆர்டிகல் நம்பர் மாற்றி கொடுக்கலாம். So Article 81 and 82, yes, it is mandated to redraw the Constitution Assembly after the Delimitation Commission. Yes. So 84th Amendment Act வந்து பாத்தீங்க அப்படின்னா after 84th Amendment Act, by the use of 84th Constitutional Amendment Act, they postponed the delimitation after 2026. Okay. Now with respect to question, all three statements are correct. So southern state concern. Why the southern states like Tamil Nadu raised the concern over census-based delimitation? They have achieved population stabilization while north states have grown rapidly. Yes. So இந்த இடத்துல தமிழ்நாடு பர்டிகுலராக கொடுக்காம சதர்ன் ஸ்டேட்ஸ் கொடுத்தாலும் கரெக்ட் தான். Delimitation process. With reference to delimitation process, consider the following census 2027. Consider the following. With reference to delimitation process, following census 2027, consider the following. A delimitation act must be passed in parliament. Yes. Delimitation commission headed by retired Supreme Court judge. So maximum இந்த இடத்துல என்ன பண்ணலாம், headed byல மாத்தி கொடுக்கலாம். headed by election commission அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். So retired Supreme Court judge. So see, we have இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருந்தாங்க, headed by retired Supreme Court judge along with chief election commissioner, state election commission. But இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா Supreme Court judge only. So அப்படி கொடுத்தா இது தப்பு. Okay. A constitutional amendment is needed to raise the current cap of 543 Lok Sabha seats. Yes. Under Article 81, Constitution Amendment Act must be needed. Statement 3 correct. So all three. So with respect to women reservation, the implementation of 33% of reservation, that is Nari Shakti Vandan Abhiyan, is linked to. So it is linked to state ratification, post delimitation exercise after 2027 data. So Nari Shakti Vandan Abhiyan எதுக்காக? So post delimitation 33% of women reservation வந்து post delimitations அப்புறம் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. Census history. Arrange the following event to India census to chronological order. The first synchronized census data under W.C. Paulden. So yes, actually இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1881ல நடந்திருக்கும். So first census data 1882 under Lord Mayo. Yes, this is the first event. This comes first. Appo option A becomes correct answer. So first census in 1872 under Lord Mayo. So அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1881ல வந்து first synchronized census under W.C. Paulden வந்து நடந்தது. Decennial census becomes regular since 1881. Sorry, I think this fact is wrong. One second. Actually வந்து பாத்தீங்கன்னா I made a mistake. 1881. Yes, correct. ரெண்டுமே கரெக்ட் தான் சொல்லியிருக்கேன். 1881. This also 1881. So 213. So legal framework. The population census in India conducted under entry 69 of Union List 7th schedule. Yes. Census Act 1948. Office of Registrar General, Census Commission under Ministry of Home Ministry. So இந்த இடத்துல மாத்தி கொடுக்கலாம். Ministry of Home Ministry வந்து மாத்தி கொடுக்கலாம். பட் மூணுமே கரெக்ட். ஸோ entry 69 தான் population census conducted under entry 69, Census Act 1948, Office of Registrar General and Census Commission under Ministry of Home Affairs. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Next, consider the following statement. With respect to census. Between 1951 census 2001, the density of population of India has been increased more than 3 times. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா more than 3 times density of population increase ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. So they are using the word density. So கிடையாது, no, தப்பு. Between the census of 1951 2001, the annual growth rate is exponentially of the population of India has doubled. So double ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ neither one or two. ஸோ இப்போ PYQs based on, see, it is very important. PYQs based on census. With reference to National Population Registry and census, consider the following statement. So the census is conducted under Census Act 1948. Yes, correct. The National Population Registry created under Census Act and rules. Yes, both the statements are correct. These are UPSC PYQs. நல்லா focus பண்ணுங்க. Census are conducted under Census Act 1948. correct.
National Population Registry created under Citizenship Act and rules. Yes, it is created under Citizenship Act rules. So question number 2. Consider the following statement. The Census Act of 1948 mandates the census in India to be conducted every 10 years. See, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so it is not correct. Not correct. So Census Act 1948, 48 so it is not 48. This is 1881. இந்த 10 years mandates வந்து பார்த்தீங்கன்னா 1881ல பண்ணது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் தப்பு. இன் இந்தியா சென்சஸ் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி எக்ஸசைஸ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சென்சஸ் ஆக்ட் 1948. எஸ், statement 2 is correct. So which of the following given above is correct? Statement 2 is correct. So it is decennial is conviction, it is not mandate. It is not mandate, it is conviction. Mandates அப்படின்னு வந்தாலே you should focus. 2024 prelims question. How many delimitation commission has been constituted by the government till the December 2023? 4 delimitation commission: 1952, 1963, 1973, 2002. 2002. Consider the following statement with reference to census in India. The first all India census as was attempted in 1872. See, was attempted in 1872. See, first all India census. In 1881, see, decennial census becoming regular framework. See, லார்ட் மேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்க்ரனஸ் சென்சஸ், டபிள்யூசி பவுல்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசினல் சென்சஸை கொண்டு வந்தார். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். சி தீஸ் ஆர் ஆல் பிஒய்க்யூஸ். தீஸ் ஆர் ஆல் பிஒய்க்யூஸ். ஸோ நம்ம மாடியூல் கொஷின்ஸும் பார்த்தோம், கண்டென்ட்டையும் பார்த்துட்டோம், பிஒய்க்யூவும் பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்கஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எவர். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறேன். தேங்க்யூ.